Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 200 கிராம் அளவு பன்னீரை சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீரை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நம்மளுக்கு நல்ல சாஃப்டாக ஃப்ரை ஆகிருக்கு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கலருக்காக அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த டைமில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க, ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா பாருங்கள் நல்லாவே திக்காக இருக்குது. இது கூடவே ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு கிரேவி நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட ஒரு 10 முந்திரியை சுடு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரி பேஸ்ட்டை நம்ம பன்னீர் கிரேவியில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். 4 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக கசூரி மெத்தியை இந்த மாதிரி கை நடுவில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, எல்லா வகையான புலாவோடவும் ஜீரா ரைஸோடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.